தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பட்டியலின மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை கோரி பள்ளி ஆசிரியர்களை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நல்லம்பள்ளியில் செயல்படும் அரசு துவக்கப்பள்ளி அருகே திமுகவைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் வசித்து வருகிறார். கடந்த வாரம் பள்ளி மாணவர்கள் சிலர் ஆறுமுகத்தை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் பள்ளியின் உள்ளே சென்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பட்டியலின மாணவர்கள் 2 பேரை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவர்கள் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பள்ளிக்குள் நுழைந்து மாணவர்களை தாக்கிய திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆசிரியர்களை முற்றுகையிட்டு பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அவங்க அப்பா அவங்க அம்மா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்போ நாங்களுக்கு போன் வச்சு ஓடிந்ததை கேட்டோம். ஏப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டு தருமான்னு கேட்டுக்கு நாங்கள் அப்படிதான் அடிக்குவோம். எந்த பசங்க பேசுனாங்கன்னு தெரியல. 600-700 பிள்ளைங்க இருக்குது. இந்த பிள்ளைங்கள எந்த பசங்கன்னு தெரியல. அந்த ஊருக்கார பொருளை இந்த பசங்க தான் ஒன்று பேசினாங்கன்னு சொல்லி அந்த ஊருக்கார பொருளை சொல்லி இவங்க ஸ்கூல் உள்ளது 2 பசங்களாம் அடிச்சு போட்டாங்க. அதுக்கு நாங்கள் போய் கேட்டோம். அப்படித்தான் அடிக்கிறது, இப்படிதான் அடிக்கிறது, காலனிக்காரருக்கெல்லாம் சரி அந்த திமுரு பொடி பிடிச்சின்னு வராங்க, இனிமேலுக்கெல்லாம் கட்டி போட்டு அடிக்கணும்னு சொன்னது கடகாட்சி மல்லிகம்மா. அதுக்கு ஆறுமுகனை கேட்டதுக்கு அப்படிதான் செய்வாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொன்னது அவங்க.